நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, உங்களையும் இந்த தொலைக்காட்சியின் வழியாக மீண்டும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. அநேகரும் எங்களையும் தொடர்பு கொண்டு பல ஜெப குறிப்புகளை கொடுத்து அதற்காக ஜெபம் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அவருடைய ஜெப குறிப்புகளை நாங்களும் தேவனுடைய சமூகத்தில் வைத்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அதற்கான பதிலை உரிய நேரத்திலே உங்களிடத்தில் வந்து சேர்ப்போம். தொடர்ந்து எங்களுக்காகவும் எங்களுடைய ஊழியங்களுக்காகவும், இயேசு தொடுகிறார் ஊழியங்களுக்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள். அநேக போராட்டங்கள், அநேக பிரச்சனைகள், அநேக சூழ்நிலைகள் சூழ்ந்திருந்தாலும் தேவன் இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். இந்த ஊழியத்தை எப்படியாவது செய்ய வேண்டும் என்கின்ற அழைப்பு இருக்கிறதன் காரணத்தினால் எந்த சூழ்நிலை வந்தாலும் இந்த ஊழியத்தை விட்டுவிடாமல் தொடர்ந்து செய்வதற்கு தேவனும் கிருபை பாராட்டி கொண்டிருக்கிறார். எங்களுக்காகவும் எங்களுடைய ஊழியங்களுக்காகவும் உங்களுடைய தனி ஜெபத்திலும் உங்களுடைய குடும்ப ஜெபத்திலும் எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். நாங்கள் உங்களிடத்தில் பெரிய அளவில் காணிக்கையோ அல்லது மற்ற காரியங்களையோ எதிர்பார்ப்பதில்லை. தேவன் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை எங்களுக்காக நீங்கள் ஏதேனும் செய்ய வேண்டுமென்றால் உங்களுடைய ஜெபத்திலே எங்களையும் நினைத்து கொள்ளுங்கள். எங்களுடைய ஊழியங்கள் தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய நாமத்தின் நிமித்தம் நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்றும் தொடர்ந்து ஆண்டவருக்காக ஓட வேண்டும் என்றும் எங்களுக்காக உங்களுடைய ஜெபத்தில் மறக்காமல் எங்களையும் நினைத்து இந்த இயேசு தொடுகிறார் ஊழியத்திற்காகவும் இதில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்காகவும் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்களும் பாரப்பட்டு ஜெபிக்கும்போது கர்த்தர் இந்த ஊழியத்தை எடுத்து நடத்துவார். இதற்கான ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். இன்றும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் அடங்கிய தேவன் செய்த ஒரு அற்புதமான காரியத்தை குறித்து நாமும் இன்றும் சிந்திக்கப் போகிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல். என கண்பான தேவ ஜனமே, எலிசா தீர்க்கதரிசியை குறித்து நாம் அனைவரும் அறிந்ததுண்டு. எலிசா தீர்க்கதரிசியானவன் இஸ்ரவேல் ராஜாவுக்கு அவர்கள் சீரிய ராஜாக்கள் என்ன பேசுகிறார்கள், என்ன காரியத்தை, என்ன திட்டத்தை வகுக்கிறார்கள் என்பதை குறித்து இஸ்ரவேலின் ராஜாவுக்கு தேவனுடைய நாமத்தின் நிமித்தம் தீர்க்க தரிசன வசனங்களாக கொடுத்தான். அப்படி கொடுக்கும்போது அந்த சீரிய ராஜா செய்த சகல திட்டங்களும் சகல விரோதமான காரியங்களும் முறியடிக்கப்பட்டது. இந்த சீரிய ராஜாவுக்கு இது எப்படி நடக்கிறது என்பதை குறித்து ஒரே குழப்பமாக இருந்த சூழ்நிலையில் இதை எப்படியாவது அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் ஆவல் அவனுக்கு காணப்பட்டது. அந்த நேரத்திலும் அவனிடத்திலும் ஒருவன் எலிசா செய்த அற்புதத்தை குறித்து அவனிடத்தில் சொன்னபோது, இந்த மனுஷன்தான் இருந்து உம்முடைய திட்டங்களையும் நீர் பள்ளி அறையில் என்ன பேசுகிறீர், என்ன வார்த்தைகளை சொல்லுகிறீர் என்பதையும் குறித்து இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிக்கிறான் என்று சொன்னபோது, இந்த சீரிய ராஜா எப்படியாவது அவனை பிடித்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், எப்படியாவது அவனை நான் பிடிக்க வேண்டும் என்கின்ற முகாந்தரத்தோடு எலிசா தங்கியிருந்த இடத்திற்கு செல்கிறான். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கிறது, அப்பொழுது அவன் வேலைக்காரரில் ஒருவன், அப்படி இல்லை என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றான். அப்பொழுது அவன், நான் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படி நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள், அவன் தோத்தானில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. இந்த ராஜாவுக்கு குழப்பமான சூழ்நிலை இருக்கும்போது எப்படியாவது அவனை பிடித்து விட வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் ஆட்களை அனுப்பி அவன் எங்கே தங்கியிருக்கிறான், என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்பதை குறித்து வேவு பார்ப்பதற்காக அனுப்பினார்கள். அவன் இந்த இடத்தில் காணப்படுகிறான் என்று அவனுக்கு மறு உத்தரவு கொடுக்கப்பட்டது. அப்படி கொடுக்கப்பட்ட நேரத்திலே 14ஆம் வசனம், அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். ஒரு தனி மனிதனை பிடிப்பதற்காக குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த ரதங்களையும்
அனுப்புகிறான் இந்த ராஜா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது, தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய செயல்களையும் அநேகம் அற்புதமான காரியங்களையும் செய்யும்போது, மற்ற ஜனங்களுக்கு முன்பதாக நாம் ஒரு சாதாரண மனிதனாக தெரிவதில்லை, ஒரு சாதாரண மனுஷியாக நாம் தெரிவதில்லை, ஒரு சாதாரண குடும்பமாக நாம் தெரிவதில்லை. நாம் அவர்கள் நிமித்தம் அவர்களை விட ஒரு விசேஷித்தவர்களாக காணப்படுவோம். அப்படிப்பட்ட இந்த எலிசா தேவன் அவனுக்கு கொடுத்த தீர்க்க தரிசன வரத்தின்படியும் ஞானத்தின்படியும் அவர்கள் என்ன காரியத்தை குறித்து பேசுகிறார்கள் என்பதை திட்டமாய் அறிந்து இந்த ராஜாவினிடத்தில் தேவனுடைய அனுக்கிரகத்தின் மூலமாக சொன்னான். அப்படிப்பட்ட இந்த எலிசாவை பிடிக்கும்படி இந்த சீரிய ராஜா அனுப்பின படைகள் எல்லாம் காலத்திலே வந்து, அதாவது பொழுது விடுவதற்கு முன்பதாகவே வந்து, அவன் எங்கேயும் சென்று விடக்கூடாது என்பதற்காக பட்டணத்தையும் வளைந்து கொண்டார்கள், அவன் இருக்கக்கூடிய இடத்தையும் வளைந்து கொண்டார்கள். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நிமித்தமாக நாம் மற்றவர்கள் மத்தியில் வேறு பிரிக்கப்பட்டவர்களாக, விசேஷித்தவர்களாக, அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவர்களாக, தீர்க்க தரிசன வசனங்களை உடையவர்களாக நாம் காணப்பட்டாலும், நம்மையும் இதே போலத்தான் இந்த உலகம் சுற்றி வளைந்து கொள்ளும். தேவனிடத்திலிருந்து நம்மை பிரிக்கும்படியாக, தேவனிடத்திலிருந்து தேவனுடைய ஊழியத்தை செய்ய விடாதபடிக்கு தேவன் கொடுத்த வரங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு சாதாரண ஒரு உலக பிரகாரமான வாழ்க்கைக்கு நேராக செல்வதற்கு இந்த காரியங்களை எல்லாம் நம்மை பிரிக்கக்கூடும். இவங்க வந்து பட்டணத்தை அப்படியே வளைச்சிக்கிட்டாங்க, சுற்றி இருக்கிறாங்க. இவன் இருந்த வீட்டையும் சுற்றி, இவன் இருக்கக்கூடிய அந்த மலையையும் சுற்றி வளைந்து கொண்டார்கள். அடுத்து என்ன நடக்குது பாருங்கள். 15ஆம் வசனம். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில், இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். எனக்கு அன்பான தேவஜனமே, இவன் போய் எலிசாவினிடத்தில் அறிவித்தான், எலிசாவினிடத்தில் சொன்னான் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. வேலைக்காரனுடைய மனுஷன் அந்த தேவனுடைய மனுஷனுடைய வேலைக்காரன், எலிசாவுடைய வேலைக்காரன் காலையிலே எந்திரிச்சு வெளியில் புறப்படும் போது இவன் என்ன பண்ணுறான் பாருங்கள், சுற்றி பார்க்குறான். இராணுவங்களும் குதிரை வீரர்களும் இருக்காங்க, நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொல்கிறான். இதை எல்லாவற்றையும் அறிந்திருந்த எலிசா ஒரு வார்த்தையை சொல்லுகிறான் பாருங்க. 16ஆம் வசனம். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அதுதான் விசுவாசம். இந்த உலகம் நம்மை எப்படியாவது சுற்றி நெருக்கி கொண்டிருக்கலாம், இந்த உலக மனிதர்கள் எப்படியாவது நம்மை வீழ்த்த வேண்டும் என்று நம்மை சுற்றி கொண்டிருக்கலாம், எந்த வகையிலாவது இவர்களை நாம் வீழ்த்த வேண்டும் என்று நமக்கு விரோதமாக எழும்பி நிற்கலாம். நம்முடைய குடும்பங்களுக்கு விரோதமாக, நம்முடைய தொழிலுக்கு விரோதமாக, நம்முடைய ஊழியத்திற்கு விரோதமாக, நாம் படிக்கக்கூடிய படிப்பிற்கு விரோதமாக, வேலை செய்கிற வேலைக்கு விரோதமாக, பணி செய்யக்கூடிய இடங்களிலே, எல்லா காரியத்திலும், எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு விரோதமாக எழும்பி நிற்கலாம். அப்படி ஒருவேளை அவர்கள் எழும்பி நிற்பார்களே ஆனால், நாம் சொல்ல வேண்டிய ஒரே காரியம், உங்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் என்னோடு இருக்கிறவர் பெரியவர். அந்த விசுவாசம் நமக்கு வேண்டும். நாம் யாரோடு இருக்கிறோம், நம்மோடு யார் இருக்கிறார், அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு இருந்தால் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும், எப்பேற்பட்ட போராட்டங்கள் வந்தாலும், எப்பேற்பட்ட நிந்தனைகள் வந்தாலும், என் தேவனாகிய கர்த்தர் என்னை கைப்பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுவார். எனக்கு அன்பானவர்களை, அடுத்து என்ன நடக்குது பாருங்க. அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். இப்போ எலிசா ஒரு காரியம் பண்ணுறான். என்ன பண்ணுறான் பாருங்க. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். இவன் தான் வெளியில் வரான்,
இவன் தான் சுற்றி இருக்கக்கூடிய இராணுவத்தையும் பலத்த குதிரைகளையும் எல்லாத்தையும் பார்க்குறான். பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வேலைக்காரனுடைய கண்களை திறந்தருளும் என்று எலிசா விண்ணப்பம் பண்ணுகிறான். இவன் தான் வெளியில் வந்து பார்க்குறான். இவன் தான் எல்லா காரியத்தையும் போய் என்ன செய்கிறான், அவங்கள்ட்ட ஆண்டவரே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ இவருக்கு கண்ணு நல்லா தெரியுது. ஆனாலும் இந்த எலிசா செய்த விண்ணப்பம் என்ன விண்ணப்பமாக இருக்கிறது? கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும். இவன் தீர்க்கதரிசி கூடவே இருந்தவன். இந்த தீர்க்கதரிசி செய்த அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்த்தவன். அந்த கோழி நிமித்தமாக இவர் செய்த சகல அற்புதங்களையும் உடனிருந்து பார்த்தவன். அப்படிப்பட்ட இந்த எலிசாவினுடைய வேலைக்காரனுடைய கண்களை திறந்தருளும் என்று விண்ணப்பம் செய்கிறார். அப்போ இவருக்கு கண்ணு தெரியாமல் இருந்துச்சா? இவருக்கு கண்ணு தெரியுது. உலக பிரகாரமாக மாம்ச கண்களின் நிமித்தமாக அவர்களை சுற்றி இருக்கிறவர்கள் யார் என்பதை மாத்திரம் பார்க்கிறாரே தவிர, தங்களை சுற்றி, தன்னை சுற்றி, தன்னுடைய எஜமானை சுற்றி, தீர்க்கதரிசியை சுற்றி, அவர்கள் தங்கியிருந்த அந்த மலையை சுற்றி யார் இருக்கிறார்கள் என்பதை அறியாதவனாக இருந்தான். அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. மாம்ச கண்கள் வெளிப்பட்டதை தவிர ஆவிக்குரிய கண்கள், விசுவாசத்தின் கண்கள் அவனுக்கு அடைக்கப்பட்டிருந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் இதே காரியம் நடைபெறும். ஒரு பிரச்சனை வந்துட்டு, ஒரு போராட்டம் வந்துட்டு அப்படின்னா உடனே அந்த பிரச்சனையும் போராட்டத்தையும் மாத்திரம் பார்க்கிறோமே தவிர, அதை சுற்றி நமக்கு அற்புதம் செய்ய போகிற நம்மை சுற்றி யார் இருக்கிறார்? எப்படிப்பட்ட வல்லமையான தேவன் நம்மோடு இருக்கிறார். பராக்கிரமசாலியாகிய தேவன் நம்மோடு இருக்கிறார். பூமியையும் வானத்தையும் உலகத்தில் இருக்கக்கூடிய சகல காரியங்களை உண்டாக்கின நம் தேவனாகிய கர்த்தர் வல்லமையுள்ள தேவன், சேனைகளின் தேவன், பயங்கரமான பராக்கிரமசாலியான தேவன், வானத்தை ஜானளவாய் பிரவாணிக்கிற தேவன், பூமியின் மண்ணை மரக்காலினாலே அடக்குகிற தேவன், பர்வதங்களை தராசினாலும் மலைகளை துலாக்கோளாலும் நிறுத்து போடுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகிறோம். நம்மோடு இருக்கிறார். அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற தேவன், செங்கடலை இரண்டாக பிரித்த தேவன், நமக்காக அடிக்கப்பட்ட தேவன், எசேக்கியா ராஜாவுக்கு 15 வருடங்களை கூட கொடுத்த தேவன், யோபுவுக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை கொடுத்த தேவன், இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே பத்திரமாக நடத்தி வந்த தேவன், எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு எடுத்து வந்த தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிட்டு உலகம் நம்மை நெருக்குவதை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒருவேளை உலகம் உன்னை நெருக்கி கொண்டிருக்கிறதா? கடன் பிரச்சனைகள் உன்னை நெருக்கி கொண்டிருக்கிறதா? உன்னுடைய சூழ்நிலை உன்னை நெருக்கி கொண்டிருக்கிறதா? உன்னுடைய அக்கம் பக்கத்தினர் உன்னை நெருக்கி கொண்டிருக்கிறார்களா? உன்னுடைய வேலை நிமித்தம் நீ நெருக்கப்படுகிறாயா? உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இவை எல்லாவற்றிலும் இருந்து உனக்கு விடுதலை தரப்போகிற தேவன் உன்னோடு இருக்கிறார் என்பதை மறந்து விடக்கூடாது. இவன் செய்கிற ஜெபத்தை பாருங்க. இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றார். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். இவங்க எல்லாரும் பட்டணத்தை வந்து தான் வளைஞ்சு கொண்டாங்க. ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவங்க எங்கே இருந்தாரோ அந்த மலையை முழுவதும் என்ன செஞ்சிட்டாரு? சுற்றி பாதுகாப்பு கொடுத்துட்டார். இவங்கக்கிட்ட ரதங்களும் பலத்த இராணுவம் தான் இருக்கிறது. ஆனால் இவங்கக்கிட்ட என்ன இருக்குது பாருங்கள், அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும். பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து இவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையிலும் பரலோகத்தின் தேவன் நமக்கு பாதுகாப்பு கொடுக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என்னுடைய கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து, வானத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும்.
இந்த உலகம் நமக்கு ஒத்தாசை கொடுக்க வேண்டாம். நம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒத்தாசை கொடுப்பார். நம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நம்மை மீட்டு கொள்கிற தேவனாக இருக்கிறார். அடுத்து என்ன நடந்துச்சு பாருங்க. அவர்கள் அவனிடத்தில் வருகையில் எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான். மீண்டும் விண்ணப்பம் பண்ணுறான் பாருங்க. இந்த ஜனங்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றார். எலிசாவுடைய வார்த்தையின்படியே அவர்கள் கண்மயக்கம் உண்டாகும்படி செய்தார். யாருக்கு பார்வை கிடைக்கணும், யாருக்கு பார்வை கிடைக்கக்கூடாது என்பது நம்முடைய ஜெபத்தில் தான் இருக்குது. கர்த்தாவே, என்னை இவ்வளவாக நெருக்குகிற ஜனங்களுக்கு முன்பதாக நான் கண் பார்வை அடைய வேண்டும். என்னை சுற்றி இருக்கக்கூடிய தேவன் இப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள என்னுடைய கண்களை திறந்தருளும். என்னோடு இருக்கக்கூடிய தேவன், சேனைகளின் தேவன், வல்லமையுள்ள தேவன் இருக்கிறார். அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டு போக வேண்டும். இவன்கிட்ட நம்ம மோதக்கூடாது, இவள்கிட்ட நம்ம மோதக்கூடாது. அவனிடத்திலும் அவளிடத்திலும் இருக்கக்கூடிய தேவன் மிகப்பெரிய தேவனாக இருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நம்முடைய ஜெபம் இருக்க வேண்டும். அப்பொழுது எலிசா அவர்களை நோக்கி, இது வழியல்ல, இது பட்டணமும் அல்ல. என் பிறகே வாருங்கள், நீங்கள் தேடுகிற மனுஷனிடத்தில் நான் உங்களை வழி நடத்துவேன் என்று சொல்லி அவர்களை சமாரியாவுக்கு அழைத்து கொண்டு போனான். அவர்கள் சமாரியாவில் வந்தபோது எலிசா மீண்டும் விண்ணப்பம் செய்கிறான். கர்த்தாவே, இவர்கள் பார்க்கும்படி இவர்கள் கண்களை திறந்தருளும் என்றான். பார்க்கும்படி கர்த்தர் அவர்கள் கண்களை திறக்கும்போது இதோ அவர்கள் சமாரியாவின் நடுவில் இருந்தார்கள். இஸ்ரவேலின் ராஜா அவர்களை கண்டபோது எலிசாவை பார்த்து, என் தகப்பனே, நான் அவர்களை வெட்டி போடலாமா என்று கேட்டார். அதற்கு அவன், நீ வெட்ட வேண்டாம், நீர் உம்முடைய பட்டயத்தாலும் உம்முடைய வில்லினாலும் சிறையாக்கி கொண்டவர்களை வெட்டுகிறீரோ? இவர்கள் புசிக்க குடித்து தங்கள் ஆண்டவனிடத்தில் திரும்பி போகும்படி அப்பமும் தண்ணீரும் அவர்களுக்கு எதிரில் வையும். எனக்கு அன்பான தேவஜனமே, அவர்களுடைய வழி நடத்துதல் எங்கே போச்சு பாருங்க. சமாரியாவுக்கு போயிட்டு யார் நிமித்தமாக அவர்கள் துரத்தப்பட்டார்களோ, யாருக்கு நம்முடைய திட்டங்கள் எல்லாம் தெரியுதுன்னு சொல்லி கவலைப்பட்டாங்களோ, அவர்களிடத்திலே கொண்டு வந்து ஆண்டவர் நினைச்சிட்டாரு, விட்டுட்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய காரியங்கள் எப்படிப்பட்ட காரியங்களாக இருக்கிறது, யார் நமக்கு விரோதமாக இருக்கிறார், எப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு விரோதமாக இருக்கிறது, எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நான் ஒப்புவித்து, தேவனாகிய கர்த்தரிடத்தில் நாம் ஒப்புவித்து, கர்த்தாவே, என்னுடைய கண்களை திறந்தருளும். எனக்கு விரோதமாக எழும்புகிறவருடைய கண்கள் மயக்கமடைய கிருபை செய்யும் என்று நாம் சொல்லும்போது நமக்கான அற்புதத்தையும் நமக்கான ஆசீர்வாதத்தையும் தேவன் செய்வதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கண்களை மூடி ஒரு விசை ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவை மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். அப்பா, கேட்ட வார்த்தையின்படி மை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் மலைகள் முழுவதும் நிறைந்திருக்கிறதை அந்த எலிசாவினுடைய வேலைக்காரன் கண்டான். அப்பா, அதே போல் எங்களையும் சுற்றி அக்கினிமயமான குதிரைகளும், தேவரீர் நீர் அக்கினியாக எங்களோடு இருக்கிறார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கும்படி எங்களுடைய கண்களையும் திறந்தரலும். எங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கு முன்பதாக, இவன் தேவனுடைய பிள்ளை, இவள் தேவனுடைய பிள்ளை, இவர்களை நாம் தொட முடியாது என்கின்ற எண்ணத்தை நீங்கள் உருவாக்குங்கப்பா. எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஜனங்களுக்கு முன்பதாக எங்களையும் நீர் உயர்த்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அவர்கள் பார்க்கும்படி எங்களை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் இருக்க நீர் கிருபை கொடுங்கப்பா. அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டு போவதாக, அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டு போவதாக. அவர்கள் வெட்டின குழியில் அவர்களே விழுவார்கள். அப்பா, எங்களையும் காப்பாற்றும், எங்களையும் தேற்றும். உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். நீர் உடைய ஆணி பாய்ந்த கரத்தினால் அவர்களையும் பிடித்து செல்லும். அப்பா, மகனே, மகளே, பயப்படாதே. அக்கினிமயமான குதிரைகளோடும் ரதங்களோடும் உன்னை சுற்றி நான் இருக்கிறேன் என்று நீர் பிள்ளைகளை தேற்றும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.